கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள குளத்தேரியில் காட்டிலிருந்து வழித்தவறி வந்த 5 யானைகள் சுற்றித் திரிகின்றன. இதனை அப்பகுதி மக்கள் வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் பிரசாந்த் தரும் தகவல்களை கேட்கலாம். பிரசாந்த், சொல்லுங்க, குட்டிகளுடன் சுற்றித் திரிகிற இந்த காட்டு யானைகள் இந்த பகுதிக்கு எப்படி வந்தது? இதை விரட்டுறதுக்கு வனத்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த மாதிரியான தகவல்கள் சொல்லுங்க. சிவா, கோவை செட்டிப்பாளையம் அருகே ஒரு குளத்தேரியில சரியாக 12 மணி அளவில் ஒரு 30 யானைகள் வலசை வந்துட்டு இருக்கு. அந்த நைட்டு 12 மணி அளவில் ஒரு ஜம்புலிங்க ஒரு தோட்டத்துல வாழை கரும்பு எல்லாம் போட்டிருக்காரு. அந்த தோட்டத்துக்குள்ள வந்து பூந்த இந்த யானைகள் வந்து நைட்டு அந்த தோட்டத்துல உள்ள கரும்பு விதைகள்லாம் சாப்பிட்டு காலையில 6 மணி வரையும் அந்த தோட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த அந்த 30 யானைகள் வலசை வந்த சமயத்துல அவர் வனத்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்திருக்காரு, தோட்டத்துக்குள்ள யானை இருக்குன்னு சொல்லி. உடனே அந்த வனத்துறை அதிகாரிகள் ராமசுப்பிரமணியன் தலைவர் 35 வனத்துறையினர், அதாவது மருதமலை, செட்டிப்பாளையம் மற்றும் போர் 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரி 35 பேர் கொண்ட குழு வந்து இந்த யானை விரட்டு மணியில வந்து சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்த பொழுது அந்த யானையானது விரட்டு மணியில அந்த ஜம்புலிங்க தோட்டத்துல குளத்தேரி பக்கம் நோக்கி செல்லுது. குளத்தேரியில ஏறி சென்று ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு யானை செட்டிப்பாளையம் பகுதியில மேல ஏறி போகும் பொழுது அந்த செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மெயின் ரோட்ல நின்றுட்டு இருக்க அந்த சமயத்துல அச்சமடைந்து அந்த யானைகள் ஒரு 5 யானைகள் மட்டும் தனியா ஒரு வலசை பகுதியில சென்று நேரடியாக வந்து செட்டிப்பாளையம் பக்கம் இருக்கக்கூடிய ஜம்புலிங்க தோட்டத்துல மறுபடியும் புகுந்த ஆரம்பிக்குது. உடனே வனத்துறையினர், மருதமலை வனத்துறையினர் ஒரு 5 பேர் கொண்ட குழு அதை வளைச்சு நேரடியா மறுபடியும் குளத்தேரி பக்கம் வர்றாங்க. இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5 யானைகள் மட்டும், ஒரு 2 குட்டிகளோடு ஒரு 3 யானைகள் நேரடியாக அந்த குளத்தேரியில ஒரு கருவேலம் காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இதை சுத்தியும் வந்து யானைகள் வந்து அடைந்தனால ஆக்ரோஷம் அடைந்த அந்த யானைகள் வந்து பொதுமக்கள் கூடியிருக்கிறத பார்த்துட்டு ஆக்ரோஷமா முன்னாடி ஏறி துரத்த ஆரம்பிச்சு. இது துரத்த ஆரம்பிக்கும் போது பொதுமக்கள் அனைவருமே வந்து தெருவில், அதாவது வீடுகள் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஒரு வனத்துறை அதிகாரி மட்டும், வெள்ளிங்கிற ஒரு வனத்துறை அதிகாரி மட்டும் ஓடும் பொழுது ஒரு மரத்தில் அடிபட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்காரு. இந்த யானை வந்து செல்றதுக்கு தாமதமாகும் என்று வனத்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. சிவா. பிரசாந்த், தங்கள் விரிவான தகவலுக்காக நன்றி.